நீங்க என்ன சொன்னீங்கன்னா மோடி அமைப்புகளை அழிச்சுக்கிட்டு இருக்காருன்னு, நாசம் செஞ்சிட்டு வராருன்னு. ஊர் பக்கம் ஒரு பழமொழி உண்டு, யாரு களவாணி பயலோ அவன் காவல்காரனை மிரட்டினானா. நீங்க ஒரு விஷயத்தை சொல்லுங்க, இதை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. தேசத்தின் மீது அவசர கால சட்டத்தை பிறப்பிச்சது காங்கிரஸ். ஆனா மோடி எப்படியா அமைப்புகளை அழிச்சிட்டு இருக்காரு. ராணுவத்தை அவமானம் செஞ்சது காங்கிரஸ். ஆனா மோடி அழிக்கிறாருன்னு சொல்றீங்களா? நாட்டோட ராணுவ தளபதியை ரவுடின்னு சொன்னீங்க. இதை சொன்னது காங்கிரஸ்காரங்க. நான் பழிய போடுறது மோடி மேல. இப்படி பல விஷயங்களை என்னால சொல்ல முடியும். ஆனா எத்தனை மகத்தான இந்தியாவோட, எத்தனை மகத்துவம் வாய்ந்த ராணுவத்தோட கௌரவத்தை நீங்க கொச்சப்படுத்திட்டீங்களையா? உங்களுக்கு தெரியாது, நீங்க இதை வச்சு 2 வாரங்களுக்கு அரசியல் செஞ்சிருக்கலாம். ஆனா நீங்க செஞ்சிருக்கிற இந்த பாவச் செயல் என்னை பொறுத்தவரையில நம்ம ராணுவத்தோட இதய காயத்தை ஆற்ற முடியாது. பாரத நாட்டு ராணுவம் ஆட்சியை கவிழ்க்க நினைக்குதுன்னு சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை ஆண்டுகள்ல நல்ல நாட்களா இருந்திருக்கலாம், மோசமானவையா இருந்திருக்கலாம், பலமான பிரதமரா இருந்திருக்கலாம், பலவீனமானவரா இருந்திருக்கலாம். ஒரு கட்சி அரசாங்கமோ இல்ல கூட்டணி அரசாங்கமோ என்னைக்குமே யாருமே இப்படி பாவம் செஞ்சது கிடையாது. இப்படியா நாம பேசுவது? இப்படியா அரசியல் செய்வது சொல்லுங்க. ஆகையினால சொல்றேன், நாம ரொம்ப மோசமா நடந்துகிட்டு இருக்கோம். நமக்குன்னு பொறுப்புகள் இருக்கு இல்லையா? அதுவும் அரசியல் இருக்கிறவங்களை பத்தி இப்படியா பேசுவது? நீங்களா சொல்றீங்க எங்களை பார்த்து நாங்க அமைப்புகளை அழிச்சுக்கிட்டு இருக்கோம்னு? தேர்தல் ஆணையம், நம்ம நாட்டோட தேர்தல் ஆணையம் உலகத்துக்கே கௌரவம் ஏற்படுத்துற மையமா இருக்கு. சின்ன சின்ன குற்றச்சாட்டுகளை தாண்டி அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் ஆணையத்தோட முடிவுகளை ஏத்துக்கிட்டு நடக்கிறாங்க. நாம இதையும் அழிச்சிடணுமா சொல்லுங்க? இன்னைக்கு அதையும் அழிக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கீங்க. இப்படி நடக்காத வகையில நாம சிந்திக்கலாமா? இதே மாதிரியா நம்ம தோல்வியை இவிஎம் மேல இல்ல வேற ஒண்ணு மேல? எனக்கு ஆச்சரியமா இருக்கு, நாடு பட்ஜெட் பத்தி விவாதம் செஞ்சுக்கிட்டு இருக்கு, நீங்க இவிஎம் பத்தி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன சொல்லனே தெரியல. இத்தனை பயந்து போய் என்னையா ஆயிருச்சு உங்களுக்கு எல்லாம்? உச்ச நீதிமன்றத்தை காங்கிரஸ் மிரட்டுது. எந்த வகையில் நீங்க நீதிமன்ற தீர்ப்புகளை பத்தி காங்கிரஸை சேர்ந்தவங்க விமர்சனம் செய்யறத பாருங்க. இந்த மாதிரி இதுவரை நடந்ததே கிடையாது. நீதிமன்ற தீர்ப்பு சாதகமா இருந்தாலும் பாதகமா இருந்தாலும் ஏன் நாம அதுக்கு மரியாதை அளிச்சு ஏத்துக்கணும்னா நாம அமைப்புகளை காபந்து பண்ணியே தீரணும். ஆனா நாம நமக்கு பிடிக்கலன்னா வாய்க்கு வந்தபடியா பேசுறது, கண்ணா பின்னா பேச வைக்கிறது, கண்டபடியா எழுத வைக்கிறது. நீங்க ஒட்டுமொத்த நீதித்துறையையும் பயமுறுத்த நினைக்கிறீங்க. கண்டன தீர்மானங்கிற பேர்ல ஒட்டுமொத்த அமைப்பை சிதைக்க நினைக்கிற நீங்க எங்களையா குத்தம் சொல்றீங்க? இதே காங்கிரஸ் கட்சி தான் முன்னால இந்த திட்டக்குழு ஆணையத்தை ஜோக்கர்களோட குழுன்னு சொல்லிச்சு. யாரு சொன்னாங்கன்னு தெரியுமில்ல? இன்னைக்கு நீங்க எந்த திட்டக்குழுவுக்கு பரணி பாடுறீங்களோ அதே திட்டக்குழுவை பத்தி உங்களோட முன்னாள் பிரதம மந்திரி தான் ஜோக்கர்கள் குழுன்னு கேலி செஞ்சார். அமைப்புகளுக்கு மதிப்பளிக்கிறது பத்தி இது பத்தி நீங்க பேசுறீங்களா? உங்க கடந்த காலத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. 356 பிரிவு தவறான பயன்பாடு 100 முறை, கிட்டத்தட்ட 100 முறை நீங்க தான் செஞ்சீங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை நீங்க பதவி நீக்கம் செஞ்சீங்க. மேலும் திருமதி இந்திரா காந்தி மட்டுமே தனியாளா 50 முறை செஞ்சிருக்காங்க. 50 முறை அரசுகளை பதவி நீக்கம் செஞ்சிருக்காங்க. மேலும் இந்த 2019ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் அரசு பதவி நீக்கத்தை நினைவுபடுத்தினோம்னா அதோ கேரளத்தை சேர்ந்த நம்ம நண்பர்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புறேன். கேரளத்தை 59ஆம் ஆண்டுல
நேரு அவர்கள் பிரதமராக இருந்த போது அப்ப இந்திராஜி காங்கிரஸோட தலைவியா இருந்தாங்க. அவங்க கேரளம் போயிருந்தாங்க. என்ன கேட்டாங்களோ, என்ன பார்த்தாங்களோ, என்ன நடந்துச்சோ தெரியாது. திரும்பின உடனேயே கேரளத்தோட தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை பதவி நீக்கம் செஞ்சாங்க. இந்த ஆண்டு அதன் 60ஆம் ஆண்டு நிறைவு. அமைப்புகளோட மரியாதை கண்ணியம் பத்தி பேச உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? பெரிய அளவில் நாட்டுக்கு கெடுதலை அழிச்சிருக்கீங்க. நீங்க என்டிஆர் விஷயத்தில் என்ன செஞ்சீங்க? நீங்க எம்ஜிஆர் விஷயத்தில் என்ன செஞ்சீங்க? இது மட்டும் இல்லையா, நீங்க அமைச்சரவையோட முடிவை, கேபினட்டோட தீர்மானத்தை பத்திரிகையாளர் சந்திப்பில் போய் இப்படி கிழிச்சு போட்டீங்களே. இதுல எங்கயா கண்ணியம் இருக்கு? எங்கயா போச்சு அமைப்புகளோட மரியாதை? ஆகையால தயவு செஞ்சு மோதியை பத்தி குத்தம் சொல்றதுக்கு முன்னால உங்களை பார்த்து எத்தனை விரல்கள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆகையினால பொதுவா ஒன்று சொல்றேன், கட்கே அவர்கள் கண்ணியமான மனுஷன்தான், சந்தேகம் இல்லை. ஆனா என்னென்ன தெரியல, அவருக்கு என்ன சங்கடமோ இப்படி ஒரு கட்டல மாட்டிக்கிட்டாரு. இந்த கண்ணியமான மனிதர் ஒவ்வொரு முறையும் தற்காப்புல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா நீங்க சிறப்பா தற்காப்பு செய்ய முயற்சிக்கிறீங்கன்னு நான் அவையில பதிவு செஞ்சுட்டேங்க. ஒரு விஷயம் உண்மை, இன்னைக்கு அவரே சொல்லியிருக்கிறாரு. அதாவது முதலுதவி பத்தி ஒரு 36 மணி நேரத்துக்கு பிறகு முதலுதவி தேவையான ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்தாரு. நீங்க ஒரு மூத்தவருங்கிற வகையில எங்களை மாதிரியானவங்களை பத்தி கவலைப்படுறீங்க. இதுக்கு என்னோட நன்றிகள். அவை தலைவர் அவர்களே, இந்த எல்லா பிரச்சனைகளோட அடித்தளத்தில் ஒரு மிகப்பெரிய காரணம் என்னன்னு சொன்னா, ஏழ்மையிலிருந்து விடுபட்ட ஒரு மனிதன், தில்லியை இதுவரை பார்த்திராத ஒரு மனிதன், அவன் இத்தனை பெரிய அதிகார மையத்துக்கு சவால் விட்டுருக்கானே, இதை அவங்களால ஜீரணிக்க முடியல. இந்த தேசத்தோட அரியணை எங்களுக்கே சொந்த, வேற யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்கிற இருமாப்புல இருந்தாங்க. அவங்க இப்படி ஏதோ ஒரு மூலையில இருந்து ஒரு மனுஷன் முளைப்பாங்கிறது இவங்க மூளை ஏத்துக்க மாட்டேங்குது. அவங்களோட அதிகார மயக்கம் போதை தான் உளைச்சலை கொடுக்குது.